ஹாய் லவர்ஸ் ஆஃப் பைக்ஸ். அடுத்து என்னென்ன பைக்ஸ் லான்ச் ஆக போகுது அப்படின்னு பார்க்க ஒரு ஆர்வமாக இருக்குல்ல. ஓகே, டக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் புதுசுனா என் பேர் வரும். வீக்கெண்டில் ரைட் போவோம். அது வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் நைபர்ஸ் அதை பார்த்து நல்ல வார்த்தை அன்பாக கமெண்ட் பண்ணுவாங்க. நான் அது கமெண்ட் வச்சு ரிப்ளை பண்ணின்னு ஆட்டு குத்திக்கின்னு நாங்கள் அப்பப்போ மீட் பண்ணின்னு ஒரு மாதிரி ஜாலியாக இருப்போம். உங்களுக்கும் பைக் ரைட்ஸ், ட்ராவலாக், மோட்டோ விளாக் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேபி உங்களுக்கு பிடிக்கலாம். அதர் தேன் தட், என்ன மக்களே எப்படி இருக்கீங்க? இந்தியாவோட ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி 2020 அண்ட் 2021 செம்ம ஸ்லோ ஆச்சு. ஆனால் இப்போ பக்காவாக பிக்கப் பண்ணிடுது. ஸோ 2022 நீங்கள் என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எந்தெந்த பைக்ஸாக நமக்கு கையில் சிக்கி சின்னாபினமாக போகுதுன்னு இப்போ பார்த்துடலாம். நம்பர் 1, அடுத்து ஹஸ்குவானா ஸ்வாட் பில்லியன் 401 அண்ட் விட் பில்லியன் 401. கேடிஎம் பஜாஜ் அவங்க ஹஸ்கி ரேஞ்சை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. நிறைய ஹஸ்கியை நம்மளால் பார்க்க முடியல. பட் அதை வாங்கினோன்னா நமக்கு ஒரு மாதிரி ஒரு கலா ரசனை வேணும். இருந்தாலும் தீஸ் ஆர் கார்ஜியஸ் லுக்கிங் மோட்டர் சைக்கிள். பட் ப்ராக்டிகாலிட்டி படி பார்த்தா ஓகே, அதை நம்ம டச் பண்ண வேணாம். பெருசாக எதுவும் மேட்டர் இல்லை. அதே பாடி தான். என்ன டியூக் 250 இன்ஜினுக்கு பதிலாக டியூக் 390 இன்ஜின். ஸோ 43.5 PS, 37 Nm டார்க் பவரிங் இட் ஆல் தான். அடுத்து ஹஸ்குவானா ஸ்வாட் பில்லியன் அண்ட் விட் பில்லியன் 125. நல்ல கெஸ். அதே தான், உங்கள் மைண்டில் என்ன வந்ததோ அதே தான். அதே பாடி தான். டியூக் 250 இன்ஜினுக்கு பதிலாக டியூக் 125 இன்ஜின். ஸோ 14.5 PS and 12 Nm on the tap. அதான் ராயல் என்ஃபீல்ட் மாதிரி தான். அந்த ஃப்ரேமில் இந்த இன்ஜின், இந்த ஃப்ரேமில் அந்த இன்ஜின் அப்படியே மிக்ஸ் பண்ணி மேட்ச் பண்ணி மசாலா பண்ண வேண்டியது தான். அடுத்து ராயல் என்ஃபீல்ட் ஸ்கிராம் 411. ஹிமாலயனோட அதே 411cc ஏர் அண்ட் ஆயில் கூல் சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின், 24.31 PS and 32 Nm. பட் எல்லா ஆஃப் ரோடிங் அண்ட் டூரிங் கேப்பபிலிட்டியுமே ஸ்லாஷ் பண்ணிவிட்டு மோர் ரோட் பேஸ்ட் வெர்ஷன். நிறைய எதிர்பார்ப்பு இருக்கிற வண்டி. பார்க்கலாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னு. அடுத்து ராயல் என்ஃபீல்ட் நியூ ஜென்ரேஷன் புல்லட் 350. ரொம்ப வருத்தத்தோடு பதிவு பண்ணுறேன். ராயல் என்ஃபீல்ட் பிளானில் இது கன்ஃபர்ம்டு. புல்லட் பாடியில் பழைய இன்ஜின் போய் இப்போ ஜே சீரீஸை உட்கார வைக்க போகிறாங்க. ராயல் என்ஃபீல்டோட தம்பு நேச்சுரலாக அழிஞ்சு போச்சு. இனிமேல் ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட் தான் நமக்கு தம்படிக்கிற தெய்வம். இந்த நியூ ஜென்ரேஷன் 350cc இன்ஜின் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். 349cc, 20.4 PS, 27 Nm. அதே தான் இப்போ கிளாசிக் 350 ரீபாண்டில் இருக்கிறது, மீட்டியரில் இருக்கிறது அதே இன்ஜின்னு இப்போ புல்லட்டோட ஃப்ரேமில் எடுத்துன்னு வைக்க போகிறாங்க. அசசரிஸில் வேணால் மைனர் சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இதோட ஃபார்ம் ஃபேக்டர் ஒரு மாதிரி போல்டாக ஸ்டிஃப் நெக்டாக இருக்கும். அடுத்து ராயல் என்ஃபீல்ட் 650 க்ரூசர், த SG 650 செல்லமா ஷார்ட் கன். ரீசெண்டாக இதை நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. சீக்கிரமாக இதோட ப்ரொடக்ஷன் மாடலில் ராயல் என்ஃபீல்ட் அன்வீல் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு தகவல். டெஸ்டிங்லாம் போயிட்டுருக்குன்னு நியூஸ் கன்ஃபர்ம்டு. 648cc ஏர் அண்ட் ஆயில் கூல்டு ட்வின் சிலிண்டர் இன்ஜின், 47.65 PS and 52 Nm. இன்னும் இன்டர்செப்டரோட அதே இன்ஜின் தான். கான்டினென்டல் GT இன்டர்செப்டர் அந்த இன்ஜின் தான். அடுத்து SD அட்வென்ச்சர். கிளாசிக் லெஜெண்ட்ஸ் SD இறக்க ஆரம்பிக்க போகிறாங்க. அது Jan 13 நிரந்தரமாயிடுச்சு, உறுதியாயிடுச்சு. பெராக் இன்ஜினில் ஒரு ADV கன்ஃபர்ம்டு. 334cc லிக்விட் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் பவர் பிளான்ட்டு, ஜென்ரேட்டிங் அபவுட் 30.64 PSP and 32.7 Nm as ஜாவா பெராக். ஏரியாவில் இருக்கிற அட்வென்ச்சர் ஆளுங்களாம் கொஞ்சம் உஷாராயிக்கோங்கப்பா. இது வேறு மாதிரி ஆட்டிடியூட் வச்சுக்கிற வண்டி. வந்ததோ மோதி பார்த்துடலாம். அடுத்து SD ஸ்கிராம்ப்ளர், another SD motorcycle which is being currently worked at. இது அந்த ஸ்கிராம்ப்ளர் பேஸ்டு தான். ஆனால் அதே பெராக்கோட இன்ஜின் தான். சேம் பவர் டெரிங் ஆஸ் பெராக். அடுத்து லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், மோஸ்ட்லி அன்எக்ஸ்பெக்டட், ஜாவாவில் இன்னொரு க்ரூசர் ரெடியாக நிற்குது. கிளாசிக் லெஜெண்ட்ஸ் SDயில் மட்டும் இல்லை, ஜாவாவையும் லைட்டாக அப்டேட் பண்ணுறாங்க தான். ஒரு க்ரூசர் ஒன்று ஸ்பை ஆகி நிற்குது. அங்கங்கே கொஞ்சம் பேர் பார்த்து நிற்கிறாங்க அதை. ஸோ ஒரு க்ரூசர் ஒன்று வெயிட்டிங்கு பேஸ்ட் ஆன் ஜாவா 42 அண்ட் பவர்ட் பை த சேம் 293cc லிக்விட் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் மோட்டர், 27.33 PS அண்ட் 27.07 Nm. ஆனால் இந்த ரேடியேட்டரும் அண்ட் ஃபியூல் இன்ஜெக்டரில் நிறைய ப்ராப்ளம் வருது. அந்த ஃபியூல் பம்பில் அதுவும் குறிப்பாக 2 வாட்டி லாங் ரைடில் கரெக்டாக உளுந்தூர்பேட்டாண்ட நிற்குது. ரிட்டர்ன் ஆக வரும்போது சென்னைக்கு சரியில்லை. நோட் பண்ணிக்கோங்க. ஜாவா யாரை கேட்குறீங்களான்னு தெரில. பட் ஆனால் ஓகே, கேட்டால் சந்தோஷம். எனிவேஸ், இந்த 10 வண்டி லான்ச் ஆனதும் எது உங்கள் பிக்கு? ஆஃப்கோர்ஸ் என்னோட பிக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. பரவாயில்ல, என்னவா இருக்கும்னா நீங்களும் கெஸ் பண்ணுங்கள். கரெக்டாக நான் சொல்கிறேன். உங்களோடது எந்த பிக்காக இருக்கும்ன்றதை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் எதுவாக இருந்தாலும் எப்பவும் போல் ஹாப்பியாக ஜாலியாக இருங்க. ஓகே, இப்படிக்கு என்றும் அன்புடன் அருண் இன்னும் நான்.